வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான மினரல் பத்தி பார்க்கலாம். அது என்னன்னா மெக்னீசியம். மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கோஎன்சைமா ஆக்ட் ஆகுது. கோஎன்சைம்னா என்னன்னா, நம்ம உடம்புல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா, இந்த என்சைம்னால தான் நடக்குது. சொல்லப் போணும்னா நம்மளோட டிஷ்யூ குரோத்து, அப்புறம் நம்ம டிஷ்யூ ரிப்பேர் இதெல்லாம் என்சைம்ஸ்னால தான் நடக்குது. ஸோ அப்ராக்ஸிமேட்டா 300 என்சைம் ரியாக்ஷன்ஸ்ல இந்த மெக்னீசியம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் டிஎன்ஏ ரிப்பேர்லேருந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் இந்த மெக்னீசியம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ மெக்னீசியம் நம்ம டயட்டில் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா 450 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ மெக்னீசியம் லெவல் கம்மியாக நம்ம பாடியில் கால்சியம் லெவல் அதிகமாகும். கால்சியம் எங்கெங்கெல்லாம் டெபாசிட் ஆகுதோ அந்த இடம்லாம் ஹார்டனிங் ஆகும். முக்கியமாக சொல்ல போனால் நம்ம மசில்ஸில் கால்சியம் டெபாசிட் ஆச்சுன்னா மசில் கிராம்ப் மாதிரி ஆகும். அப்புறம் பிளட் வெசலில் கால்சியம் டெபாசிட் ஆகும்போது பிளட் வெசல் திக்கனிங் ஆகும். ஸோ மெக்னீசியம் டெஃபிஷியன்சி பிளட்டில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளட்டில் மெக்னீசியம் கம்மியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மெக்னீசியம் பார்த்தோம்னா நம்ம பாடி செல்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் லெவல் மாதிரி பிளட்டில் நம்ம மெக்னீசியம் அவ்வளோக்கா பார்க்க முடியாது. ஸோ எப்படி நம்ம டெஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா நம்ம பாடியே சில க்ளூஸ் தரும். அது என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக். ஸோ மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நம்ம பாடி எப்பவுமே டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு மெக்னீசியம் ஹெல்ப் பண்ணுறனால ஸோ எனர்ஜி ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. ஸோ நம்ம பாடியில் எனர்ஜி கம்மியாக இருக்கிறனால நம்ம பாடி ஃபெட்டிக்காக இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நைட் கிராம்ஸ். ஸோ இது எங்கே முக்கியமாக நடக்கும்னா காஃப் மசிலில். ஏன்னா காஃப் மசிலில் மெக்னீசியம் கம்மியாகிறதுனால கால்சியம் போய் டெபாசிட் ஆகிறதுனால அது கிராம்ப் ஆயிடுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர். நம்ம பாடியில் மெக்னீசியம் கம்மியாகும் போது நம்ம பிளட் வெசலில் கால்சியம் டெபாசிஷன் ஆகுது. ஸோ இதனால் ஆர்ட்ரிஸோட எலாஸ்டிசிட்டி கம்மியாகிட்டு அது திக்கனிங் ஆகிடுது. ஸோ இதனால் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மசில் ஸ்டிஃப்னஸ். இது எப்போ நடக்கும்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃப்னஸாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா ஹார்ட் பால்பிட்டேஷன். சில நேரம் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப படபடன்னு இருக்கும். இது எதுனாலனா மெக்னீசியம் டெஃபிஷியன்சினால கூட இருக்கும். ஸோ டயட்டில் என்னெல்லாம் எடுத்தால் மெக்னீசியம் ஜாஸ்தி ஆகும்னு பார்த்தோம்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள். முக்கியமாக மெக்னீசியம் பார்த்தோம்னா குளோரோஃபில் காம்பவுண்டில் ஜாஸ்தி இருக்கும். ஸோ க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் குளோரோஃபில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதனால் நம்ம பாடியில் மெக்னீசியம் அதிகமாகும். அடுத்து பார்த்தோம்னா பம்கின் சீட்ஸ். 30 கிராம் பம்கின் சீட்டில் 155 மில்லிகிராம் மெக்னீசியம் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சியா சீட்ஸ். 30 கிராம் சியா சீட்ஸில் 111 மில்லிகிராம் மெக்னீசியம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா பாதாம். 30 கிராம் பாதாமில் 80 மில்லிகிராம் மெக்னீசியம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே.